நம்ம யார் வம்பு தும்புக்கும் போகிறது இல்லைங்க, வர்றது இல்லைங்க. ஆனால் நம்மளை வாலண்டரியாக வம்பிழுக்கிறாங்க இந்த உடன்பிறப்புகள். இன்றைக்கி இப்போ ஒரு 8, 8:30, 9 மணி இருக்கும். நான் பாட்டுக்கு போயிட்டு பழனி போய் மகளிர் அணி ஏற்பாடு செஞ்சுருந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸில் இருக்கிற மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சி திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் புளியம்பட்டி ஊராட்சியில் வண்ணாவட்டியில் பார்த்தீங்கன்னா 2 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழாவை வந்து இப்போ அமைச்சர் சக்கரபாணி அவங்க திறந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க போல். நல்ல கூட்டம், பரவாயில்ல. எல்லாத்தையும் டெம்பாவை ஏற்றி இலையெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நீங்கள் வாட்டுக்கு கூட்டி போங்க, நீங்கள் தேரங்க, நாங்கள் ஏதாவது கேட்டோமா? நான் பாட்டுக்கு வந்த அமைச்சரே, உங்களை பற்றி நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் உங்கள் உடன்பிறப்பு தான் ஒருத்தர் சொன்னார் அந்த வழியில் வரும்போது, போங்க போங்க பார்த்துட்டு போங்க, போனோன்னே வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் வீடியோ போடலின்னா அதுக்கு நமக்கு மதிப்பே இல்லைங்க. அதனால தாங்க நானும் இந்த கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருந்தேங்க. சரி, என்னடா எலெக்ஷன் வந்துருச்சு, மண்டபம் இன்னும் முடிக்காமல் இருக்காங்களே, எப்படி முடிப்பாங்கன்னு ஒரு யோசனையிலே வருவேன். லாஸ்ட் இந்த 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, பழனி வகையில் பார்ப்பேன் வானம் தோண்டிட்டு இருப்பாங்க. திரும்பி வரையில பாக்குறேங்க செவுறு கட்டி பூசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொத்தனார் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் இந்த மாதிரி கொத்தனார் இருப்பாங்க போல. சரி, அதெல்லாம் ரைட்டு. எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க இன்னும் 4 நாள்ல. அதனால ஓடி ஓடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட சரவணவட்டி பக்கத்துல 1 கோடி மதிப்பு, இது 2 கோடி மதிப்பு. அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. காலையில வானம் தோண்டி இருக்குது, பொழுதோட செவுறு இருக்குதுன்னா என்ன ஸ்பீடுன்னு பாத்துக்குங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த கூட்டத்துக்கு போயிருக்கிற ஒவ்வொரு ஆம்பளைங்க கிட்டையும் நான் கேக்குறேன், உங்க ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு இந்த கொல்லப்புறத்துக்கு பாத்ரூமுக்கு போவாங்க பார்த்திருக்கீங்களா? இந்த நிலைமை உங்க அமைச்சர்னால இந்த 30 வருஷமா ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில ஏன் சக்கரபாணி அவர்கள் மாத்தல? அதை மாத்திருந்தாருன்னா மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். இப்ப அங்க இருந்த அத்தனை பொம்பளைங்களுமே காலையில எந்திரிச்சு நீங்க போறீங்களே, உங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பாத்ரூமும் முதல்ல ரெடி பண்ணியிருக்கிறாரா இந்த அமைச்சர்? இதுல வேற பசுமை நாயகர்னு வேற சொல்றாங்க. பசுமை நாயகர் எப்ப பாரு அந்த நானும் மறுச்சலம்பு அந்த சைடு எல்லா பக்கமும் பார்த்துட்டேங்க. பூலாம்பட்டி லைன்ல பார்த்துட்டேன். ஒட்டஞ்சத்திர தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் போகையில எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். மரக்கண்ணை பூரா கரண்டு மரத்துக்கு அடியில தான் நட்டு வச்சிருக்கிறாங்க பசுமை நாயகரு. இதை கொஞ்சம் மாத்த மாட்டேங்கிறீங்க. நானும் வீடியோ போட்டா உடனே இங்க இருக்கிற உடன்பிறப்புகள்லாம் கொந்தளிச்சுட்டு வர்றீங்க. அது ஏங்க நான் ஒரு நல்ல விஷயத்த சொன்னா எடுத்துக்கிற பழக்கமே கிடையாதா? கொந்தளிக்கிறீங்களே. அப்புறம் உடனே அந்த மாநிலத்தை பாத்தியா, இந்த மாநிலத்தை பாத்தியா? முதல்ல நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கிறத பார்ப்போம். நம்ம ஊரு, நம்ம சட்டமன்றம், நம்ம பஞ்சாயத்து, நம்ம ஏரியா தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு திருமண மண்டபம், இதே 100 நாள் ஆளுகளை வச்சு தானே போய் இதே தொப்பம்பட்டி ஒன்றியத்துல நீங்க என்ன நடத்துனீங்க? 100 நாள் வேலையில வந்து காந்தி பேரை எடுத்துட்டாங்க, மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்கன்னு என்னென்ன நாடகம் நடத்துனீங்க? அப்ப ஏன் இந்த மண்டபத்துக்கு பேர் வைக்கிறது மகாத்மா காந்தின்னு? ஓடி ஓடி இப்ப அவசரமா கட்டி நாளைக்கே இடிஞ்சு விழுந்துற கண்டிஷனுக்கு திறக்கிறீங்களே. இதுக்கு பூரா மகாத்மா காந்தி திருமண மண்டபம், நினைவு நூற்றாண்டு மண்டபம், இதெல்லாம் பேர் மாத்தி வைக்கிறது. அதான் உதவாத பேனாக்கு சிலை வச்சிருக்கிறீங்களா? அது வத்திலையா? எங்க பார்த்தாலும் கலைஞர் திருமண மண்டபம், கலைஞர் ஒருத்தரை தவிர தமிழ்நாட்டுல யாரும் எதுவும் பண்ணவே இல்லையா? தமிழை வளர்த்தாரு கலைஞர். கலைஞர் தமிழை மட்டுமா வளர்த்தாரு? வேண்டாம், உடன்பிறப்புகளா அப்புறம் ரொம்ப கோச்சுப்பீங்க இனிமேல். அதனால என்ன வாலண்டரியா வம்புகளுக்காதீங்க உடன்பிறப்புகளா, சரிங்களா? ஏதோ இன்னும் 4 நாள் இருக்குது. ஒட்டஞ்சத்திர தொகுதியில எங்கெங்கெல்லாம் மிச்ச மீதி இருக்குதோ, இப்ப பாத்தீங்கன்னா கூத்தங்குடியிலிருந்து காலையில ஒருத்தர் நண்பர் பதிவு போட்டிருந்தாரு, கரண்ட் மாதிரி இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்காமா, அதே மாதிரி தண்ணி டேங்க் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குதாமா. இதையெல்லாம் அவசரமா ரெடி பண்ணனா மக்கள் மத்தியில நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரத்துல திறந்து வச்சிங்களே அந்த நடைபயண மேடை, அப்படி நீங்க அப்படியே மேல போயெல்லாம் அந்த ஷோகேஸ் காமிச்சிங்களே, படுதா போட்டு மூடி வச்சிருக்குதுங்களாமா அமைச்சரு. கொஞ்சம் திறந்து விட்டு மக்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. வேலை முடியறதுக்கு முன்னாடியே அவசரமா அப்படி பேரை போய் அப்படி கல்வெட்டுல பொறிச்சுக்கணுமா? புன்னகை மன்னன் வைக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு கல்வெட்டு மன்னன் பேர் வச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அமைச்சரே, உங்க உடன்பிறப்பு கிட்ட சொல்லிருங்க. அவங்க வீடியோ போட சொன்னதுனாலதான் நான் இந்த வீடியோ போட்டேன், சரிங்களா? இன்னும் எங்கெல்லாம் ஒட்டஞ்சத்திரத்துல மிச்சம் இருக்குதோ அவசரமா கட்டி ஒரு செட்டப் ரேஞ்சுக்கு காம்பவுண்டை வச்சு நீங்க உடனே திறப்பு விழா பண்ணி கல்வெட்டை வைங்க. வாழ்த்துக்கள்.
இன்னும் 30 ஆண்டு காலம் ஆண்டாலும் சரி இந்த தொகுதியில் எந்த மாற்றம் வரப்போறது இல்லை.